இந்த நியூஸ் பேப்பர்ல எபிட்டான்னு இருக்கு அப்படின்னா என்னன்னா ஸோ எபிட்டான்றது பார்க்க பெரிய வேர்ட் மாதிரி இருந்தாலும் அது ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஒரு ஆர்கனைசேஷனோட ரெவென்யூல இருந்து அவங்களோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எபிட்டா கிடைச்சிரும். இந்த எபிட்டாவில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷனை சேர்க்க மாட்டோம். அதனாலதான் இதோட ஃபுல் டேர்மே பாத்தீங்கன்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளோட இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல 2 lakhs ஏர்னிங்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 80,000 வந்து அவங்களோட கூட்ஸ்க்காகவும், ஒரு 20,000 சேலரிக்காகவும், ஒரு 40,000 வந்து ரெண்ட் மத்த எக்ஸ்பென்சஸ் பண்றாங்கன்னா இது எல்லாம் ரிமூவ் பண்ணதுல இருந்து பேலன்ஸ் வர 60,000 தான் அந்த ஆர்கனைசேஷனோட எபிட்டா. சோ இந்த எபிட்டா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கனைசேஷனோட இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் மாதிரி நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் பண்ணாததுனால இது அந்த ஆர்கனைசேஷனோட ரியல் ப்ராஃபிட் என்னன்றது நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். சோ இதுதான் எபிட்டாவோட ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி நிறைய ஃபைனான்சியல் டேர்ம்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க.